சேர்த்து கதை பாட பெருமை தருவாய் விநாயகனே ஆதிசக்தி பிரம்மசக்தி பிரம்மசக்தி பிரம்ம பீடம் பிறந்தவள அம்மை பிரம்மசக்தி அம்மா சக்தி அம்மா பிறந்தவள சக்தி அம்மா சக்தி அம்மா நான் பாடுகிறேன் நானும் பலகாலம் முனை தொழுது கூடுகிறேன் நானும் குறை வந்து அணுகிடாமல் தேடுகிறேன் நானும் தட்சண புவனம் கூறுவேனை நானும் ஒரு குறை ஏதோ அணுகிடாமல் கையில நல்ல கையில நல்ல கையில பொண்ணு வெள்ளி கைலாசம்மா கைலாசம்மா கையில பொண்ணு வெள்ளி கையில யார்கள் குழுவிருந்தார் சதுர்முகனாம் தேவர்கள் சகல கல்வி கற்றவர் எல்லையில்லா ரிஷிமார்கள் ஏக புத்திர கவரிமார்கள் அமராவதி தெய்வலோகம் தளமதியிலே தெய்வ இந்திரன் இந்திராணி பிரம்மலோகம் தளமதியிலே பிரம்மனோடு கலை மகள் திருப்பார்கள் அல்லது திருமந்து நமோ நாராயணன் மகாவிஷ்ணு லட்சுமியோடு தானே கொழுவிருக்க அமராவதி இந்திரலோகம் தளமதிலே இந்திரனோ இந்திராணியோ இந்திராணியா லோகத்திலே இந்திராணியா ஆதி வெள்ளிங்கிரி கைலாசமாமலை தானாக முளைத்ததோர் கைலாசமாமலையில் அணுவுக்கு மடுபானவன் பெரிதற்கும் பெரிதானவன் ஆதியும் அந்தமும் இல்லாத அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கரை உள்ளம் படைத்தவராக இருக்கிறார். எல்லாம் அல்ல இறைவெருமான் ஆண்டவன் சிவனார். ஆண்டவன் சிவனோடு சிவசக்தியால் உமை பார்வதா தேவியும் இருக்கின்றாளே. அந்த பார்வதி பகவான் அமர்ந்திருக்க பகவான் இடமாக அந்த பார்வதியால் வளமாக அமர்ந்து உலகத்தின் அழகாக உமை பங்கனாக ஈசன் அழகாக சிவபெருமானோடு அம்பிகை உமா சக்தியான பார்வதியாள் இத்தியாசக்தி கிரியா சக்தி மாயா சக்தி லோக சக்தி என்றும்
சுந்தரி செவுந்தரி நிரந்தரி புரந்தரி ஜோதி மனோமணியாக திகழும் மாளிகை அழகங்களவாணி அந்த லோகங்களை எல்லாம் ஆட்டியருள் அருள்பாலிக்குகின்ற அன்னை ஆதிபராசக்தி. அந்த ஆதிபராசக்தியோடு துணையாகவே ஆண்டவன் சிவபெருமானும் பகவான் பார்வதியாக வந்திருக்கு நேரம் பகவானுடைய அருளால் படைத்தல் என்றும் காத்தல் என்றும் அழித்தல் என்றும் மூன்றுக்கு மும்மூர்த்திகள். அந்த படைக்கும் தொழிலுக்கு அதிபதியாக விளங்குகின்றான் பிரம்மன். காக்கும் கடவுளாக இருக்கிறார் கடவுள் சிவபெருமான். ருத்ரமூர்த்தி அப்படி அழிக்கும் கடவுளாக இருக்கிறார் மாயவன் பெருமான் ரகுராமன். துஷ்டர்களை ரிஷபரிவாரம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட பிரம்மனுடைய அருளால் அந்த பிரம்மனுடைய அருளால் என்ன படைத்திருக்கிறார்? எறும்பு யானை முதல் 84 ஜீவராசி. எறும்பு யானை முதல் 84 ஜீவன் வரை ஆண்டவன் அருளாலை படைப்பானம் பிரம்மனவன். அவனுடைய அருளாலை படைத்தானே பிரம்மனவன். பகவானுடைய அருளால் உலகமெல்லாம் 1008 அண்டாட்சரம் 264 புகனங்கள் பந்தங்களை தான் படைத்து 7 உலகமெல்லாம் ஈசன் பகவான் அருளாலே எறும்பு யானை முதல் என்ன உண்ண மனுஷீவன் எறும்பு யானை முதல் ஜீவன் வரை அந்த பகவானோட அருளால் படைத்தான் பிரம்மதேவன். பிரம்மனுடைய கிருபையா எறும்பு யானை முதல் 24 ஜீவன்கள் படைத்தான் பிரம்மனும். பிரம்மன் படைத்ததோ அழகு உயிரினங்கள் பகவாருள்ள பட்டினி இல்ல பார்வுலக மக்களை பாதுகாத்து வந்திடும் ஆண்டவன் கிருபையாலே. ஆண்டவன் கிருபையாலே அனைவரையும் காத்திருந்தார். ஆண்டவன் கிருபையாலே பகவானுடைய அருளாலே பாருலகம் அத்தனையும் தான் அந்த பகவானுடைய அருளினாலே பாருலகத்தை காட்டுக் கொண்டிருக்கும் நேரம். ஆமா நாடி திரைகள் என்ன நாதனுடைய அருளினாலே அந்த அம்மையான பார்வதி கையினாலே திரைகளை வாங்கி நாடெல்லாம் ஈசன் அன்று உலகம் தோன்றிய நாள் முதலாக படியிழக்கிறார். அன்று முதல் இன்று வரை அந்த பகவான் படியிழக்கு நேரம் பகவான் சிவபெருமானுக்கு அம்மை உமையால் ஆதிபராசக்திக்கும் என்ன செய்கிறார்? ஆதிவள்ளிங்கிரி கைலிங்கிருமாம் பர்வதத்தில் இந்த உலகத்தின் தாய் தந்தையாக உலகத்தினுடைய தலைவனாக இருக்கிறார் ஆண்டவன். சக்தியும் சிவனுமாக அம்மை அப்பனாக அமர்ந்திருக்கிறார் அல்லவா? ஆமா. அந்த அம்மை அப்பனாக திகழும் என்ன ஆண்டவன் சிவபெருமானை என்னையா நாம் வணங்க வேண்டாமா? நாமெல்லாம் வணங்க வேண்டும் என்று வேண்டுமே. அந்த இறைபெருமானாக விளங்குகின்ற ஆண்டவன் பகவானை எண்ணி என்ன அமர தேவாதி தேவர்கள் தேவர்களும் அந்த தேவாதி தேவர்கள் தேவாதி தேவர்கள் திருமூர்த்தி ஒன்று கூடி ஆதிவள்ளி கைலாச மலையில் அரணை உண்டும் என்று அரும்பூசை செய்வாரோ சிவனாரை உண்டும் என்று சிவனாரை உண்டும் என்று சிவம் அடியார் பூசை வைக்க சிவனாரை
செந்து காலம் அதில் ஆண்டவன் பகவானை அடியங்கு சொல்லுவார். ஆண்டவன் சக்தி சிவன் சக்தி சிவன் இருவேறு பால அபிஷேகம் நீரால் அபிஷேகம் தேனால் அபிஷேகம் இளநீரால் அபிஷேகம் கலகட்டால் அபிஷேகம் தானே செய்தல்ல செவ்வரளி மலர் பாரித்து மலர் பாரித்து சிவனருட பூசை வைத்த பூசை வைத்த பூப்பரித்த பூசை வைத்த நனையாத பச்சரிசி நாருரியா தேங்காய் பால் பழம்பிசை பகவான் சிவனாருக்கு சிவன ஆண்டவனுக்கு செவ்வரளி மலர்களை பறித்தார். பறித்து வண்டுகளும் தும்புகளும் வந்து அழகாக பூக்களை வந்து தேநீரை உறிந்துவதற்கு முன்பதாக அந்த தேநீரை உறிஞ்சி முன்பதாக முட்டாக இருக்கும் பொழுதே, ஏனென்றால் வண்டுகள் வந்து தேனை அறிந்து விட்டால் அந்த பூ வடுபட்டு விடும். வடுபட்ட மலர்களை கொண்டு ஆண்டவனுக்கு பூஜை வைக்க கூடாது. ஆமா, சாத்த முடியாது. அதற்குத்தான் ஆதித்தன் உதிக்கும் முன்னாதாகவே சூரியன் உதயத்துக்கு முன்பதாக பூக்களை பறிக்க வேண்டும். பூபாலத்துக்கு முன்னால 5 மணிக்கெல்லாம் 5:30 பூ பறிச்சிடணும். ஆமா, அப்பதான் அந்த பூக்களுடைய தேனை ஈச்சல் வந்து வண்டுக்கள் மொய்க்காம இருக்கும். வண்டுக்கள் வந்து தேனை அருந்தாமல் இருக்கும். ஆண்டவன் அருளால் என்ன ஈசன் பகவானுடைய கிருபையினாலே முக்கனன் பெருமானுடைய அருளால் அந்த ஆண்டவன் கிருபையினால் என்ன ஆகுது தெரியுமா? என்ன ஆகுது? செவ்வரளி மலர்களை அழகாக சிவபெருமானுக்கு பலகா பறித்து சாத்த வேண்டும் என்று அமர தேவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பூக்களை கைப்படாமல் பறிக்கிறார். எப்படி பறிக்கிறார்? கைப்படாமல் பறிக்க வேண்டும் என்றால் தங்க துரட்டி துரட்டியை கொண்டுதான் பறிக்க வேண்டும். இந்த கொலைகளை ஆடுகளுக்கு பறிப்பதற்கு ஒரு வாங்கருவா வச்சிருப்பாங்க, கொடுக்கருவாய். ஆமா, அதே போல் பூக்களை பறிப்பதற்கு சிறிய ஒரு துரட்டி மாதிரி இருக்கும். அதுவும் என்ன துரட்டி? தங்க துரட்டி. அந்த தங்கத்தினால் பூ துரட்டி எடுத்து பூக்குடல் எடுத்து அந்த பூக்களை ஒன்று ஒன்றா பறித்து அந்த பூக்கள் வெம்பி விடக்கூடாது, அது நொந்து விடக்கூடாது என்று அழகாக வடுபடாமல் நாரே அழகாக கொண்டு அழகாக தானே தொட்டு ஆண்டவன் அருளினாலே பகவானுடைய கிருபையினால் என்னையா முக்கலனுடைய அருளால் என்ன அந்த பூக்களை அழகாக வடுபடாமல் மாலைகளை கட்டி வடுபடாமலே அழகாக ஆண்டவன் முன்னால் கொண்டு வந்து அந்த சிவனை வணங்குகிறார். எப்படி? நனையாத பச்சரிசி நாருடையா தேங்காயோடு ஆண்டவனார் பகவானுடைய கிருபையினாலே அந்த அமர தேவர்கள் எல்லாம் கண்டு ஆண்டவனை வணங்குகிறார். இறைவா காளகண்டா கரை கண்டனே, சங்கரன் சதாசிவன் நிமலன் நிருதரன் இறையவன் சர்ப்பத்தினாபரன் சந்திரசேகரன் அடியவர்க்கடியவன் காலகாலன் காலச்சந்திரசுடன் கமாபகன்னன் கங்காளன் திருநயன் திரியன்பகன் திரியச்சாச்சரன் திரிசூல தேவன் திகம்பரன் மான் மழுவும் துடியும் கபாலமும் சூழமும் ஏந்தி விபூதி உத்திராட்ச மாமலைக்கு ஆபரணமாக திகழ்கின்ற பரம்பொருளே ஈசனே, பார்வதி வளம் பெற்ற பகவானே, ஆண்டவனுடைய அருளால் இந்த அடியவர்களை எல்லாம் காத்தருள வேண்டும். பகவானுடைய அருளால் ஐயா எங்களை காத்தருள வேண்டும் என்று அமர தேவாதி தேவர்கள் தேவாதி தேவர்கள் தெய்வ நல்ல ரிஷிமார்கள் ஆண்டவன் முன்னாலே அடிபணிந்து வணங்குகிறார். அந்த அம்மையப்பன் முன்னாலே
பகவானை பரம்பொருளே பாருலக நாயகனே உலகையெல்லாம் காத்தருளும் உலகாண்ட ஈஸ்வரனே மூலகை காத்தருளும் மூலகை காத்தருளும் முக்கண்ணனே அருள் புரிவார் உலகை காத்தருளும் பகவானை பரம்பொருளே படைத்ததோர் சிவனாரே ஈசனை பகவானே என்னுடைய வார்த்தைகள் ஆண்டவன் முன்னாலே அடிபணிந்து வணங்குகிற அசாரம் பலரும் செய்த நமஸ்கரித்த பலரும் செய்த ஈசனை வணங்குகிறார் ஏற்றதோர் தேவர்களா தேவாதி தேவர்களா திருமூர்த்தி ஒன்று கூடி ஆதி வெள்ளி கைலாசம் அரும்பெருமானை அமர தேவர்களா வணங்கி வரும் நேரம் பல நாள் பல வருடம் அந்த பகவானை வணங்கும் போது ஒரு நாள தினமதிலே உற்றதோரு நாளையிலே தினமதிலே ஒரு நாள் தினமதில் உற்றதோர் ஈஸ்வரன் ஆண்டவன் அந்த பகவான் சிவபெருமானை அடிபர்கள்லாம் தேவாதி தேவர்கள்லாம் என்ன அம்மையப்பனை அழகாக அடிபணிந்தார் அடிபணிந்து அடிபணிந்து நமஸ்கரித்தார் அசாரமா கும்பிட்டார் நமஸ்கரித்தார் குணமுடன் தெண்டலிட்டார் ஆண்டவன் பகவானை அமர தேவர்கள் வணங்குகின்ற நேரம் அந்த அம்மைக்கு அழகாகவே செவ்வரளி மலரை கொண்டு அழகா சாத்துகிறார் சாத்தினார்களே சாத்துகின்ற நேரம் என்ன ஆகிறது என்ன ஆகுது அந்த செவ்வரளி மலர்களை சாத்துகின்ற போது சிவன் தேவியாகப்பட்ட அன்னை ஆதிபரா சத்தியுடைய உள்கழுத்தில் என்னையா திருமாங்கலியம் கண்டார்கள் கண்டார்களே தேவர்கள் அப்பதான் தேவர்கள் எல்லாம் மனம் பாடுகிறார் பாடினானே ஆகா ஐயா ஆண்டவன் அம்மை அப்பனாக இருப்பதை உணர்ந்தோம் அந்த அம்மை அப்பனாக இருக்கின்ற ஆண்டவன் சிவபெருமான் பராசக்தியுடைய திருக்களத்திலே திருமாங்கலியம் சூட்டியிருக்கிறார் இது எப்போது அந்த சூட்டி இடம் எங்கே அந்த மணிமுடி முடித்த இடம் எங்கே என்று தேவாதி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன எண்ணுகிறார் தெரியுமா அவர் என்ன அதை என்னும் எல்லாம் எண்ணுகிறார் தேவர் எல்லாம் அமராதி தேவர்களும் ஆதி வெள்ளி கையிலே அந்த சக்தி சிவன் முன்னாலே வாடாத திருமுகங்கள் வாடியிருப்பார் வேறுபடம் ஏறியல்ல வேறுபட்டு இருந்தார்கள் அமரர்கள் தேவரல்ல
வாடிமனை இருந்த நேரம் கண்டாரே அண்டவன வரும்புள்ள தேவர்களே ஒரு நாள் இல்ல திருநாள் உங்க திருமுகங்கள் வாடி இருக்கு வாடாத முகங்கள் எல்லாம் வாடி இருக்கும் காரணங்கள் வகையுடன் சொல்ல வேணும் இந்த தேவர்கள் இடமதிலே தேவருடைய இடமதிலே ஈஸ்வரனார் கேட்ட போது தேவருடைய இடமதிலே சொன்ன போது ஆண்டவனை கண்டாரே அமராதி தேவர்கள் பகவானை கண்டபோது அண்டவனே சிவனாரே சிவனாரே அடியனோட வார்த்தை கேளும் என்ன சிவனாரே ஆண்டவனா சிவனார் அந்த தேவர்களை கண்டு அப்பா தேவர்களே ஐயா உங்கள் வாழாத திருமுகம் எல்லாம் ஏன் வாடி இருக்கிறது ஏன் ஐயா அப்படி இருக்கு ஒரு நாளும் இல்லாத திருநாளாக முகமெல்லாம் வாடி இருப்பது என்னவென்று கேட்ட போதா கேட்ட பொழுது கண்டார்கள் தேவரெல்லாம் என்ன சொல்கிறார் ஆண்டவனை கண்டார் ஆண்டவனே சிவபெருமானே என் பெருமானே உங்கள் அருகாமையில் இருக்கின்ற எங்கள் எண்ணெய் ஆமா ஆதிபராசக்தி சக்தி அம்பி உமையால் திருக்களத்தை நாங்கள் அலங்கரிக்கின்ற நேரத்திலே அந்த மணிமாலை சூடுகின்ற திருக்களத்தில் திருமாங்கலித்தை கண்டோம் ஐயா அந்த திருமாங்கலில் சூட்டிய இடம் எங்கே எப்போது அம்மை பராசக்திக்கு மாங்கலியம் சூட்டிய இடம் எங்கே எங்கே சுவாமி இந்த விவரம் தெரிய வேண்டும் அல்லவா வேண்டுமே நாங்கள் அறியாமல் அல்லவா இருக்கிறோம் என் அமராதி தேவர்கள் தேவாதி தேவர்கள் இதை பெருமான் ஆண்டவனோ அம்மையப்பன் முன்னாலே அமர தேவர் கேட்ட போது தேவருடைய வாக்குப்படி ஆண்டவன் ஏதுரைப்பார் வாரும் பிள்ளா தேவர்களே என் வார்த்தைதனை கேளும் ஐயா அந்த சக்தி பார்வதி முன்ன ஒரு காலம் அதில் என்னுடைய சாபத்தாலே அத்திப்பூரம் நாட்டையா மதனதற்க ராஜனுக்கு மகளாகத்தான் பிறந்த பார்வதி பெண்ணாலும் பார்வதி உமையா தச்சாயினி பார்வதியா பார்வதியா தர்கன் கோட்டையிலே வளர்ந்து வளர்ந்து அமராதி தேவர்களே என் தேவியான பார்வதி என்னுடைய ஆணைக்கு அணைப்பட்டு என் சாபத்தின் காரணமாக அத்திப்புறம் நாட்டிலே வாழ்ந்தவரிடம் மதனதற்கராஜ மன்னனுக்கு மகளாக பிறந்திருந்தாள் இருந்திருந்தாளே தாச்சாயினி பார்வதியாக பிறந்து அப்படி பிறந்த போது பார்வதியால் வயது பருவமாகி மனமடிக்கும் நேரம் இருக்கின்ற போது சுயவர கல்யாணம் என்று சொல்லுகின்ற தர்க்கராஜன் கோட்டைக்கு நானும் சென்று அந்த தர்க்கராஜ மன்னனுடைய அரண்மனையில் நான் ஒரு பண்டார சுரூபம் கொண்டு தர்க்கராஜ மன்னன் மகளாகப்பட்ட தாச்சாயனை
மனம் முடித்து வந்து இருக்கிறேன். அப்பொழுது கட்டிய மாங்கல்யம் அது. அப்போ சூடிய மாலை தான் இது. ஆமா. அப்பதான் கண்டார் சுவாமி. ஐயா, தேவாதி தேவர்கள் எல்லாம் கண்கொள்ளா காட்சியாக காண கிடைக்காத அந்த பொக்கிஷத்தை, அப்பேற்பட்ட ஒரு கல்யாண காட்சியை, வைபோகத்தை நாங்கள் காணாமல் போய்விட்டோமே. ஆமா, விட்டோமே. இறைவா, ஈசனே, பகவான், பரம்பொருளே, அந்த திரு கல்யாணத்தை நாங்கள் என்னைக்கு காணப்போகிறோம்? எப்போது காண்பது? தேவர்களாம் அறியாமல்லமாக இருக்கிறோமே. அதனால் உங்கள் அருளால், என்ன உங்களுடைய கிருபையினால், அண்டவனே, சிவபெருமானே, முக்கனனை, முதல்வனை, மும்மூர்த்திக்கும் தலைவனாக விளங்குகின்ற ஆண்டவனை, பரம்பொருளே, கூறும் அடிவருக்கெல்லாம் அருள்வாளித்து வருகின்ற திரைமால் தரித்தோனே, ஈசனே, பார்வதி பலம் பெற்ற பகவானே, ஐயா என்று சிவனாருடைய முன்னால் இருந்து தேவர்கள் எல்லாம் உரைக்கிறார்கள். ஆண்டவனை கண்டிடுவார், கண்டிடுவார், கண்டிடுவார் அமரர்கள் தேவரெல்லாம், அமரர்கள் தேவரெல்லாம், தேவரெல்லாம் தேவர்கள் உரைத்திடுவார், உரைத்திடுவார். அமராவதி இந்த கையிலே, அமராவதி இந்த கையிலே, அமர தேவருட முன்னாலே, அமர தேவருட முன்னாலே, பார்வதி பகவான் கல்யாணம், பார்வதி பகவானுட கல்யாணம் கண்ணார நடத்த வேண்டும், நடக்க வேண்டும். அதை கண்கொட்டாமல் நாங்கள் பார்க்க வேண்டும், கண்கொட்டாமல் பார்க்க வேண்டும் என்று பகவானிடமறி அமர தேவரெல்லாம் தேவர்கள் உரைத்த போது, ஆண்டவன் சிவபெருமான் இவனோட அருளாலே வாரும்பிள்ளா தேவர்களே வார்த்தை ஒன்று சொல்லை கேளோ, பார்வதி பகவான் கல்யாண காட்சி தன்னை நடத்துவதற்கு வேறும் என்னுடைய சம்மதந்தா, என்னுடைய சம்மதந்தா உங்களுக்கு எப்பொழுதும் கிடைத்திடுமே, என்னுடைய சம்மதந்தா கிடைத்திடுமே. என்னுடைய சம்மதம் அமரத்தேவர்களே எப்பொழுதும் கிடைத்திடும் உங்களுக்கு, உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. ஐயா, ஐயா தேவர்களே, தேவர்களே, பார்வதி பகவான் கல்யாணத்தை காண வேண்டும் என்று ஆவல் ஆசைப்பட்டதெல்லாம் சரிதான். அந்த ஆசைப்பட்டதற்கு ஆண்டவனுடைய அருளால், அருளினாலே என் சம்மதம் உங்களுக்கு எப்பொழுது உண்டு, உண்டு உண்டப்பா. ஆனால் என்ன, ஒரு பெண்ணானவள் ஒரு முறைதான் திருமாங்கல்யம் சூட்டுவார், சூட்டுவாள் அல்லவா? ஆனால் மறுமுறை சூட்ட வேண்டும் என்றால் அது 60ஆம் கல்யாணம், சரிதான், அல்லது 100வது கல்யாணம் இருக்கலாம், இருக்கலாம். ஆனால் ஒரு தாலி இருக்கின்ற போது மறுதாலி போடுவார்களோ, சம்மதிக்க மாட்டாள் அல்லவா? அது எந்த பெண்ணும் சம்மதிக்க மாட்டாள் அல்லவா? மாட்டாள. ஆகையினால் என்ன, அமராதி தேவர்களே, என் சம்மதத்தை நான் எப்போதும் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். பரிபூர்ணமாக உண்டு, பரிபூர்ணமாக உண்டு உண்டு. ஆனால் என்ன, பார்வதி சம்மதம், பார்வதி சம்மதம் பாங்குடனை வாங்க வேணும், அமரர்கள் தேவரெல்லாம் சக்தியுடன் சம்மதம், சக்தியுடன் சம்மதம் தேவர்களை வாங்க வேண்டும், சக்தியுடன் சம்மதம், சக்தியுடன் சம்மதம்.
ஆண்டவன் என்ன சிவபெருமானை கண்டு சம்மதத்தை கேட்கின்ற போது சிவபெருமான் சம்மதித்து விட்டார். சம்பந்தம் சொன்னாரே. ஆனால் அதேபோல் பார்வதியால் இடம் போய் கேட்கின்ற போது பயம் இருக்கல்லவா? சாந்தமாக இருந்தால் சரி. அன்னை பார்வதா தேவி என்ன அம்பிகை உமையாள் சாந்தத்தில் இருந்தால் நாம் கேட்கின்ற போது சந்தோஷம். சரிதான். ஒருவேளை அம்மை கோபம் கொண்டால் தாங்க முடியாது. நம் தாங்க முடியுமா? முடியாது. அவள் கோபத்துக்கு ஆளாகினால் அக்கினிக்கு சாம்பலாகி விடுவோமே. ஆமா. அமராதி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன மௌனமாக இருந்து என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டு அமராதி தேவர்கள் எங்கே வருகிறார் தெரியுமா? எங்கே வந்தா? பார்க்கடல் தன்னதிலே பரந்தாமனை காண வேண்டும், நாராயணனை பார்க்க வேண்டும். அந்த பெருமானை கண்டால் அதற்கு வழி சொல்வார் அல்லவா? கிடைக்குமே. ஏனென்றால் என்ன பார்வதியுடைய அண்ணன் அல்லவா பிட்சமால். சரிதானே. அண்ணன் சொல்லுக்கு தங்கை ஒரு நாளும் மறுக்க மாட்டாள். மறுக்க முடியாது. இந்த அச்சுதனை காண்பதற்கு என்னையா பார்க்கடலில் பள்ளி கொண்ட அந்த பட்சம்மாள் என்பரும் தேக்கிளையில் பள்ளி கொண்ட திருமாலமாயவேனும் அலைகளில் சயனம் செய்யும் அச்சுதன் மாயவனை காணவேணும் என்று சொல்லி அமராதி தேவர்கள் ஒன்றிணைந்து ஆதி வெள்ளி கைலாசம் ஆண்டவன் முன்னாலே அடிபணிந்த தேவரல்ல பார்க்கடல் தேடி வாரா பரந்தாமன் இடம் அதிலே தேடி வாரா அலைகளை பள்ளி கொள்ளும் அச்சுதன் என்பரும் மாயவன கோபாலனிடம் அதிலே குறைகளை தீர்ப்பதற்கு தேவர்களும் ஏகிவார மாயோனை காண்பதற்கு அலைகள் தானே எங்கு அமரர்கள் தேடிவார பச்சம்மாள் பரந்தாமல் அந்த மாயோனோட இடமதிலே அலைகளில் சயனம் செய்யும் அச்சுதன் மாயோனை காண்பதற்கு அமராபதி தேவர்கள் திரளாக வருகிறார். அலைகடலாக வருகிறார்கள். என் பெருமான் பார்க்கிறார். அப்பா தேவர்களே, கைலாச மாமலைக்கினுடையத்தான் ஆண்டவன் சிவனாருடைய அடியவர்கள் அல்லவா? அடியார்கள் இங்கு வந்த காரணம் என்ன? தங்கள் எல்லாம் அணிதிரண்டு வந்திருக்கின்ற காரணம் என்னவோ? என்னப்பா காரணம்? சுவாமி என்ன? மாயவா, ரகுராமா, மதுசூதகா, கேசவா, திரிவிக்ரமா, நந்தனந்தா, வசுதேவன் மைந்தனே, கண்ணா, மாயவா, பாண்டுரங்கா, ஐயா, பட்சமாளே, கோவிந்தா, பரந்தாமா அப்படின்னு இந்த மாயவனை கண்டு சொல்கிறார். சுவாமி, தங்கள் வந்ததெல்லாம் நோக்கம் என்னவென்று தெரியுமா? என்ன சுவாமி? ஆதி கைலாச மலையிலே ஆண்டவன் சிவபெருமானுடைய அருளால் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆமாம். இந்த உலகத்திற்கெல்லாம் தலைவன் ஆண்டவன். அந்த ஆண்டவனுக்கு துணையாக இருக்கிறாள் அன்னை ஆதிபராசக்தி பார்வதி. அந்த சக்தி சிவனாக இருக்கின்ற பார்வதி பகவானுக்கு பூஜை செய்து வருகின்ற எங்களுக்கு ஒரு சின்ன மனக்குறை. என்னையா குறை? என்ன தெரியுமா? என்ன? பகவான் திருக்கழுத்தினால் அழகாக திருக்கரத்தினால் பார்வதியால் தன்கழுத்திலே மாலை மனம் சூட்டி இருக்கிறார். அந்த மாலை மனம் சூட்டிய ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே நாங்கள் இன்னொரு முறை
மாலை மனம் சூட்ட வேண்டும் என்று சரி ஆண்டவனார் சிவனார் இடத்தில் கேட்ட நேரத்தில் அந்த சிவனாருடைய அருளால் பார்வதி சம்மதத்தை வாங்கி என் சம்மதம் உண்டு என்று சொல்லிவிட்டார். சரி அப்பதான் கண்டேன் என்ன இந்த சம்மதத்தை பெற வேண்டும் என்றால் தங்களை கண்டாதான் பலி பறக்கும் என்று நாடி வந்திருக்கிறோம். பார்க்கடல் தாண்டி அடியல்லோ ஏ மாயவனை கோவாளா மது சூரகா கேசவனை பார்க்கடல் தான் தேடியல்லோ ஏ பரந்தாம நாடி வந்தோ தேடியல்லோ பார்க்கடல் தேடியல்லோ பரந்தாமலே நாடி வந்தோ என்று மாயனிடம் சொன்ன போது மாயம் பெருமானுட அருளாலே நீங்க ஒன்று கொஞ்ச வேண்டாம் ஒரு கவலை பட வேண்டாம் அஞ்ச வேண்டாம் மயங்க வேண்டாம் அவளாதி சொல்ல வேண்டாம் பகவான் பார்வதியா கல்யாண காட்சி தன்னை சிறப்பாக நடத்திடலாம் கைலாசம் சென்றல்லவோ நீங்கள் சந்தோஷமா காத்திருங்கள் தேவரிடம் சொல்லுவாரா அந்த திருமால் மாயவனோ மாயனுட வார்த்தை கேட்ட மாயனுட வார்த்தை கேட்டு வாரார்கள் மறையோர்கள் மாயனுட வார்த்தை கேட்டு வருவார்களா மாயனுட வார்த்தை கேட்டார் அந்த மறையோர்கள் எல்லாம் வருகின்ற நேரம் ஆண்டவன் சிவபெருமான் பார்வதி கல்யாணம். சரி பகவான் பார்வதி கல்யாணத்தை நடத்த வேண்டும் அல்லவா வேண்டுமே. ஆகையினால் இந்த கடவுள் சிவனாருடைய அருளால் கல்யாணத்தை நடத்துவதற்கு தேவரிடம் சம்மதத்தை கூறிவிட்டோம். தங்கையிடம் சென்று நம்ம சம்மதத்தை கேட்க வேண்டும் அல்லவா வேண்டுமே. தங்கை உமா மகேஸ்வரி ஆதிவரா சக்தி அல்லவா சக்தியானவள் இத்தியாசக்தி கிரியாசக்தி மாயாசக்தி லோகாசக்தி சுந்தரி சபுந்தரி நிரந்தரி புரந்தரி ஜோதி மனோமணியாக இருக்கின்ற ஆனில் இலகங்களவாணி அல்லவா அன்னை ஆதிவரா சக்தியுடைய முன்னாள் மாயவன் வருகிறார். வந்து மாயவன் என்பெரும் மாயவந்தா என்பெருமா என்பெருமா மங்கை சக்தியுட இடமதிலே 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 மாய சக்தியுட இடமதிலே இடமதிலே அந்த தங்கையை தான் கண்டாலே தாமோதரன் மாய கண்ணன் அண்ணனை தான் கண்ட போது ஆயன் தங்கையான பார்வதியா கும்பிட்டாலே நமஸ்கரித்தா ஆண்டவன் தான் கோவாளனை அடிதொழுதால் அல்ல நமஸ்கரித்தா நமஸ்கரி ஆசாரம் பலர் செய்தார் பலரும் செய்தார் நமஸ்கரித்தா
அந்த பகவானை கண்டால் மாயன் தங்கை கண்டு கும்பிட்டு வணங்கினார். குணமுடன் தெண்டலிட்டார். என் அம்மையான பார்வதி தங்கையானவள். அண்ணா அண்ணா வாருங்கள் அண்ணா. வாருங்கள் அண்ணா, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். என்ன புதுமையாக இருக்குது அண்ணா? தங்கை என்னம்மா? தங்களுடைய அடியவர்கள் சரி அமராதி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து தங்களுக்கு பூஜைகளாக செய்து வருகின்ற தேவர்களுக்கு ஏதோ மனக்குறையாம். என்ன அண்ணா குறை? வேறொன்றுமில்லை. என்னம்மா? உன் கழுத்தில் இருக்கும் திருமாங்கலத்தை தேவர்கள் கண்டிருக்கிறார்கள். ஆமாம். அந்த உள்கழுத்து திருமாங்கலை சூட்டி இடம் என்று கேட்டதற்கு இறைபெருமான் சொல்லியிருக்கிறார் விவரங்களை. சரி. ஆனாலும் என்ன தேவர் மனம் சாந்தி அடையவில்லை. ஆமா. அவர் கல்யாணத்தை காண வேண்டும் இந்த ஆனந்தம் கொண்டு அமராதி தேவர்கள் எல்லாம் இறைவனிடத்தில் கேட்டதுக்கு உன் சம்மதத்தை வாங்க பயந்தார்கள். என்னிடம் வந்தார்கள். அண்ணன் உன்னை நாடி வந்திருக்கிறேன் அம்மா. சரி. ஏ பார்வதி அம்மா, உன்னுடைய சம்மதந்தா 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 உலகளந்தோன் வாங்க வந்தேன் உலகளந்தோன் வாங்க வந்தேன் வாங்க வந்தேன் சம்மதந்தா 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 வாங்க வந்தேன் வாங்க வந்தேன் இந்த உலகளந்தோன் வாங்க வந்தேன் வாங்க வந்தேன் பார்வதியால் சம்மதந்தா பார்வதியால் சம்மதந்தா பரந்தாமல் வாங்க வந்தேன் பரந்தாமல் வாங்க வந்தேன் தங்கையிடம் சொன்ன போது தங்கையிடம் அண்ணன் சொன்ன போது அருமை தங்கை பார்வதியா அருமை தங்கை பார்வதியா அண்ணன் கோபால ஹரிராம ரகுராம அடியனுடைய வார்த்தைகள் பகவான் பார்வதி கல்யாண காட்சிதனை தானே கொடுப்பதற்கு ஆதிவள்ளி கைலாசம் கைலாசம் விட்டல்லவோ அத்திபுரம் நாடதி மகனதற்க ராஜனுடன் மகளாக வளர்ந்த போது சுயவர கல்யாணம் ஆனா கைலாச மாமலையில் என் அண்ணா கோபாலா அந்த தேவருடன் முன்னாலே தேவருடன் முன்னாலே என் திருமால் நாராயணா தேவருடன் முன்னாலே அந்த அமராதி தேவருடைய முன்னால் கல்யாண காட்சி அழகா கொடுப்பதானால் அந்த பார்வதியை அழைத்து வருவதற்கு எனக்கு ஒரு துணைக்கு துணையாக ஆமா என்னை அழைத்து செல்வதற்கு அழகாகவே ஒரு துணைக்கு துணை பெண் வேண்டும் ஒரு பெண் வேண்டாமா? என்ன மணப்பனை அழைப்பதற்கு ஆமா துணைக்கு தோழி பெண் வேண்டாமா? வேண்டுமே. தோழி பெண் வேறும் என்று சொன்ன போது கண்டார் மாயவன் அம்மா அதை ஏன் கவலைப்படுகிறார்? இவ்வளவுதானா? கவலைப்படாது. உனக்கு துணைக்கு துணையாக என்ன தோழிக்கு தோழியாக உற்றது ஒரு பெண்ணை உனக்கு நான் அல்லவா உருவாக்கி தருகிறேன். சரி சரி. ஒன்று கங்க வேண்டாம் என்று சரிதான். உமை அழகாக மார்வதியால் இடத்தில் அண்ணன் உரைத்த பொழுது மாயவன் கண்ணபுரான் உரைத்த போது அப்படியே நல்லதென்று தங்கையுடைய சம்மதத்தை பெற்றார். சரி. தாமோதரன் கண்ணபுரான் எங்கே வருகிறார்? எங்கே எப்படி வந்தார்? அந்த மாயவன் கண்ணன்தானே மாயவன் கண்ணன்தானே கைலாசம் மாமலையில் கண்ணனோட அருளாலே அழகாக வாரானே ஆண்டவன் மாயக்கண்ணன் அழகான பிரம்மலோகம் பிரம்மனை வந்து கண்டார். வாரும் பிள்ள பிரம்மதேவா வாரும் பிள்ள பிரம்மதேவா ஒரு வடிவழகா சொல்லை கேள
ஐயா பிரம்மதேவா ஒரு வடிவழகா சொல்ல கேளா பார்வதி பகவானும் கல்யாண காட்சி தன்னை சிறப்பாக நடத்த வேண்டும். ஆகையினால் பிரம்மனே உன்னுடைய கைனாலே ஒரு பீடம் அழகாக பந்தல் போட வேண்டும் என்று சொல்லும் வேளையில் பிரம்மனுடைய கரத்தால் பந்தலது போடுகிறார். பாக்கு நல்ல பண வீழ்ந்த பந்தலது பணவிடம் திகட்டுமடி பந்தலில் வயிற பணவிழந்து வகவகையா பந்தல் போட்ட அழகுடைய பிரம்மனும் பந்தல் முன்னாலே பந்தலோட அலங்காரோ பார்ப்பவர்க்கு படு சிங்காரோ பந்தல் அலங்காரோ படு சிங்காரோ பாக்கு பணப்பிழந்து பந்தல் அலங்கரித்தார். தென்னை பணப்பிழந்து திகட்டும்படி பந்தல் போட்டார் அல்லவா. ஆமா பந்தல் எடுக்கிறார். பாக்கு பணப்பிழந்து பந்தல் அலங்கரிக்கின்றார். தென்னை பணப்பிழந்து தெருவெள்ளா அலங்கரித்து பயிரை படைப்பிழந்து பாஷரெல்லாம் பந்தலிட்டு அந்த பந்தல் அழகாக போட்டு ஆண்டவனுடைய அருளால் ஈசன் பகவானுடைய கிருபையினால் முக்கண்ணனுடைய அருளால் அந்த பந்தல்வாய் முன்பதாகவே இறைவனுடைய கிருபையினால் அந்த நான்முகன் பிரம்மன் பந்தலை கண்டான். பயந்து போயிருக்கிறார். எப்படி இருக்கிறார்? ஆகா, என்ன ஒரு அலங்கார பந்தல் எப்படி இருக்குதுயா. இந்த பந்தல்வாய் முன்பதாகவே எப்பேற்பட்ட ஒரு அழகான பந்தல்வாய் முன்பதாக. ஆமா, பந்தலை கண்டால் நம்மை கண்ணை கவர்கிறதே. ஆமா, இந்த கண்ணை கவரும் பந்தல் முன்பதாக நான்முகனாகிய பிரம்மனுடைய அருளினாலே என்ன செய்கிறார் தெரியுமா? பந்தல்வாய் பக்கமாக அந்த நுழைவாய் அருகாமையில் அந்த நுழைவாசலில் அழகாக பிரம்மனுடைய கிருபையினாலே அந்த பிரம்மன் கையினால் ஒருபடி மண்ணெடுத்து ஒரு பீடமாக போடுகிறார். போட்டார பீடம். அப்படி போட்டதொரு பீடம் அது, போட்டதொரு பீடம் அது, ஒரு பீடி மண்ணாலே போட்டதொரு பீடம் தானே. ஒவ்வொரு நிமிஷமும் பீடம் அது வளருதையா. பிரம்மன் கை போட்ட பீடம் வளர்ந்து கொண்டு வருகுதையா. பீடம் அது வளரும் நேரம் பெருமானுட அருளாலே பீடத்தில் உள்ளிருக்கும் அருளது தெரியாமல் அசோதன் கிருபையாலே அருமை பிரம்மனும் ஆண்டவன் மாயவனும் அருளால் சொன்ன
அச்சுதன் நாயவன்தான் அருமை மகனாக அருமை பிரம்மதேவன் போட்ட ஒரு பீடம் அது பகவான் முன்னாலே பிரம்மனவன் வந்தல்லவோ அந்த கடவுளை கண்ணல் கண்டார் கடவுளை கண்ணல் கண்டார் கட்டழகன் பிரம்மதேவன் கடவுளை கண்ணல் கண்டார் கட்டளைகள் ஏழு செய்தாயே கடவுளை கண்டான் அருமை பிரம்மதேவன் கண்ணால் கண்டு அந்த பிரம்மன் அழகாக சொல்கிறான் சுவாமி பகவானே தங்களுடைய அருளினாலே தாங்கள் என்ன கல்யாண வாசனுக்கு போட்டது ஒரு அழகான பீடத்தின் முன்பதாக ஆமா பந்தலுக்கு முன்பதாக போட்ட பீடம் பீடம் அது அந்த பீடம் அது அப்படியே விண்ணு மண்ணுமாக வளர்கிறது என்னையா மாயம் தெரியலையே வைத்தது ஒரு பிடி மண்ணளவு ஆமா வளர்ந்தது ஓராள உயரத்தில் அல்லவா சரி அதனால் போட்ட பீடத்தின் உள்ளே இருக்கு அருள்தான் என்ன மாயம் என்ன என்று சொன்ன போது அப்பா அஞ்சாதே மயங்காதே அவளாதி சொல்ல வேண்டாம் பிரம்மா ஐயா என்று நாடாளும் புறப்படுத்தார் ஆண்டவர் சிவனார் எடுத்து அந்த சிவனாரோட அருளாலே சிவனார் அருளாலே நாடாளும் புறப்படுத்து நாதம் அருளாலே தீர்த்தம் கொண்டு சிவனாருட கிருவையா திட்டம் தானே கொண்டு அந்த பிரம்மன் போட்ட பீடமதில் அந்த பகவானோட திருக்கரத்தா நாதம் சிவனாரோ அழகான பீடம் முன்னா திருப்பரம்படுத்தி தட்டுகிறார் சித்தம் கொண்டு தெளிப்பார் திருப்பரம்பால் தட்டுனே பகவானோட அருளாலே எய்ய பிரம்ம பீடம் அது ஒரு பெண்மகளும் பிறந்து பிரம்மப்பிடம் கிருதையா பெண்மகள் வந்து பிறந்து வர அந்த பகவானுடைய அருளினாலே ஈசனுடைய அருளாலும் அந்த பிரம்மனுடைய பீடத்திலே வந்து ஒரு அழகான பெண்மகள் பிறந்து வருகிறாள். அப்படி பிறந்த பெண்மகளும் ஆண்டவன் கருவையினாள். சரி, அப்படி அழகு சுதந்திரமாக அருங்கொழியால் இருப்பதை கண்டு அந்த ஆண்டவன் சிவனாருடைய கருவையினாலே என்ன அடி அம்மா பெண்ணே ஆடி பெண்ணே பெண்ணே பெண்ணை வேடமையில் சொல்ல கேளும் பிரம்மனோட பீடத்திலே பெருமையா பிறந்ததினால் இன்று முதலாக ஏண்டிகளை பெண்கொடியே பிரம்மபீடம் பிறந்ததாலும் பிரம்மசக்தி ஒன்றன் பேராளும் சக்தியாக பிரம்மசக்தி ஒன் பேரு பிரம்மசக்தி ஒன்றன் பேரு பகவானும் பெயர் கொடுத்தார். உந்தன் பேரு பிரம்மசக்தி உந்தன் பேரு பெயர் கொடுத்தார். அண்டவன்
அந்த மங்கையரே அம்மம்மா பிரம்மசக்தி பகவானுக்கும் பார்வதிக்கும் பார கைலாச மாமலையிலே அழகான திருக்கல்யாணம் கல்யாணத்தை அதனால் என்ன அந்த திருக்கல்யாண வைபவத்திற்கு பார்வதிக்கு தோழியாக தோழி பெண்ணாகவே அதனால் நீதான் வர வேண்டும் அம்மா அந்த பார்வதிக்கு ஒற்ற தோழியாக வந்து பகவானுடைய அருளினாலே நீ அழகாக கல்யாணத்தை முடித்து தந்தையானால் சரி ஏ அம்மா பிரம்மசக்தி அம்மா சக்தி உனக்கு வேண்டிய வரம் தருவேன் ஆமா கிடைக்கும் இந்த ஆண்டவனார் உரைக்க அம்மா அந்த பகவானுடைய அருளால் ஆதி கைலிங்கிருவாம் பர்வதத்திலே அம்மை பிரம்மசக்தியால் வருகிறாள் எப்படி வருகிறாள் தேவர்கள் மூவர்கள் முனிவர்கள் எல்லாரும் அழகாகவே அமர்ந்திருக்க ஆமா அந்த அமராதி தேவர்கள் எல்லாம் கூடினார்கள் கூடி அமர்ந்திருக்கு நேரமதில் ஆண்டவன் கிருபையினால் அமர தேவாதி தேவர்கள் என்ன இறைபெருமானுடைய அருளால் அந்த திரு கல்யாணத்தை காண்பதற்கு கூட்டமாக இருக்கிறார்களே கூட்டமாக அமர்ந்திருக்கு நேரம் அந்த அமராதி தேவாதி தேவர்கள் சரி அவருடைய முன்பதாகவே என் அம்மை ஆதிவரா சத்தியை அழகாக பட்டு பீதாம்பரம் தான் உடுத்தி நெத்திக்கு மைதீட்டி ஆமா நெத்திக்கு அழகா பொட்டுட்டு நேர்வெளிக்கு மைதீட்டி குழலுக்குள் அடைத்திருந்த கோலவர்ண பட்டெடுத்து பட்டை எடுத்து என் அம்மையாகப்பட்ட பார்வதா தேவி உமையாளையும் அழகாக மன பந்தலுக்கு அழைத்து வருகிறார் பிரம்மசக்தியால் கைப்பிடித்து பார்வதியால் கைபிடித்த அழைத்து வாராள் பிரம்மசக்தி பார்வதியால் கரம் பீடித்தாள் அழைத்து வாராள் பிரம்மசக்தி கண்ணந்தங்கை பார்வதி கரம் பிடித்து பிரம்மசக்தி மங்கையரும் கைலாசம் மலையில் தேவர்கள் மூவர்களும் கல்யாண காட்சி தன்னை காண்க இருப்பாரா தேவர்கள் கூடியங்கே திருளாயிருந்த ஆண்டவன் அருளாலே நான்முகம் பிரம்மனும் வேதங்கள் ஓதுகிறார் நந்தி தேவன் வந்து மத்தளங்கள் கொட்டுகிறார் மங்கள கீதம் அது பாத்தியம் முழங்கனே வேண்டும் செப்பிலே இருந்ததோர் திருமாங்கல்யம் கையிலே எடுத்த சிவசக்தி கழுத்தில் சூட்டுகிறார் திருமாங்கலில் சூடினாரே அப்பம் பிரம்மசக்தியான மங்கையானவள் அந்த பகவான் பார்வதி திருக்கல்யாணத்தை கண்டு ஆனந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள் தேவர்கள் எல்லாம். சரி, சந்தோஷ மகிழ்ச்சி அடைந்தார் அல்லவா? அடைந்து அந்த சந்தோஷ மகிழ்ச்சியினால் அமர்ந்திருக்கிற நேரத்திலே அம்மை பிரம்மசக்தியால் பகவான் சிவபெருமானும் அம்மை பார்வதா தேவியும் கைலிங்கிருவாம் பர்வதத்திலே கடவுள் சிவனாருடைய அருளினாலே அந்த ஆண்டவன் தேவியானவள் கரம் பிடித்தார். பிடித்து
வட்ட வட்ட மணபடை. மணபடையை அந்த மணபடை அழகாக சுற்றி விழா வந்து வந்து அம்மி மிதித்து அருந்ததிகள் பார்த்து பார்த்து ஆண்டவனுடைய அருளால் அருளினாலே அந்த கைலாச மலையிலே பள்ளியறை செல்லினேன். செல்லும் நேரம் கண்டால் அம்மை பிரம்மசக்தி அண்டவா வழி மறிச்சிட்டா வரம் தர வேண்டாமா? அண்டவனே சிவனே வரம் கொடுக்காமல் கைலாச மலைகளை என்ன சொன்னீர்கள்? சொன்னீங்களே கல்யாணம் முடிந்தால் வேண்டும் வரம் தருகிறேன் என்று சொன்னீர்கள் அல்லவா? இப்ப தராம போறீங்களே. அப்பதான் கண்டார் அண்டவன் அம்மா ஒன்று கஞ்சாதிய பிரம்மசக்தி சக்தி என்று ஒரு இரவு பொழுது காத்திரு. ஆமா நாளை காலை சரி நீ வேண்டும் வரம் தருகிறேன் என்று சொன்னவுடனே அம்மை பிரம்மசக்திக்கு அங்கார கோபம் வருகிறது. வருகிறது வருகிறது. காரியம் முடிந்தது. காரியம் முடிந்தவுடன் நாம் கேட்ட வரம் இறந்து விட்டார் ஆண்டவன், நழுவி விட்டாரே என்ற அம்மையான பார்வதா தேவி அங்கார கோபம் கொண்டு அம்மை அழகாக இருக்கிறாளே பிரம்மசக்தி அம்மா என்ன செய்கிறாள்? என்ன அவ சாம நடு சாமம் போல சதி சாம வேலையிலே நடு சாமம் போல சதி சாம வேலையிலே அத்தே சேதி சாமம் போல அதி சாம வேலையிலே சதி சாமம் போல அதி சாம வேலையிலே என் அம்மையான பிரம்மசக்தி அங்கார கோபம் கொண்டு தில்லை வனவாராலே திருஷ்டேசருடைய வீரப்பள்ளும் எடுத்து வைத்து வீரப்பள்ள அவர் சேடைய வெற்றி கொண்ட திருமுகம் அம்மை பிரம்மசக்தி அம்மா பட்டு போல நவலகா பட்டு போல அவலகா அம்மை பவளம் போல் பல்லுளி பட்டு போல் அவலகா பவளம் போல் பல்லுளி எம்மை இருண்ட சிவந்த மோகம் ஏறு நெற்றி புருவங்களா அம்மை பிரம்ம கோல ராட்சுதையா அந்த பேச்சு அம்மா பிரம்மசக்தி பேரழகி வாதாளே மாயக்காரி சாலக்காரி மங்கை பிரம்மசக்தி ஏறோ ஏடுகாடு வருவாளா ஏண்டிளை பிரம்மசக்தி ஒளிப்புள்ள தோண்டுகிறார் மடியில் போடுகிறார் மங்கை பிரம்மசக்தி அம்மம்மாவென்று பிள்ளை திம்பா மஞ்சள் என்று பிள்ளை திம்பா பூவென்று பிள்ளை திம்பா புஷ்பம் என்று பிள்ளை திம்பா அம்பிகை பிரம்மசக்தி அந்த இடுகாடு தென்னதியிலே இடுகாடு தென்னதியிலே இரண்டு பிணம் தின்றுடுவா இடுகாடு தென்னதியிலே அம்பிகையால் பிரம்மசக்தி ஆங்கார கோபமுடன் பகவான் சிவபெருமான் அந்த சிவபெருமான ஆண்டவன் பகவான் வரம் தர மறுத்ததனால் அங்கார கோபம் கொண்டு என் அம்மை பிரம்மசக்தி இடுகாடு தன்னதற்கு வீரப்பல் வருஷனை வெற்றி கொண்ட திருமுகம் வெட்டுப்போல் நாவலகு பவளம் போல் பல் ஒளிவும் அங்கார கோபத்தில் வந்து இடுகாடு வருகிறாள். அப்பதான் கண்டார் ஆண்டவன் அந்த கைலங்கிரி பர்வதத்திலே வந்து அம்மை வருகின்றதை கண்டாயே பிரம்மசக்தி அங்கே நில்லம்மா மையானம் சென்று மாண்டபனம் தின்று விட்டு வந்ததோர் அம்மை பிரம்மசக்தி நீ கோட்ட வாசல் காவலாக